அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 35 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளுடைய வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசை உணர்ந்தருளும். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, வாழை பிள்ளைகளே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, வேதனையா, கஷ்டமா, நெருக்கமா, துன்பமா, அழுகையா, நீங்கள் மனிதர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, இல்லை உற்றார் உறவினர்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு அது புலம்பலாக தான் முடியுமே தவிர உங்களுக்கு தீர்வு வரவே வராது. ஆனால் நீ கர்த்தரிடம் சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக பணிவுடை தூதரை நியமித்து உங்களுக்கு வழிவாசல் திறப்பார். அந்த பிரச்சனை மீள உங்களுக்கு வழிவாசலை, ஞானத்தை கொடுப்பார். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பார். அந்த பிரச்சனையை இல்லாமல் போயிடும். சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், நிம்மதி வந்துடும். அப்போது கர்த்தரிடமாக முழுசாக நம்பணும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபத்தை கேட்க வேண்டும். அப்போது நம்ம கேட்கோமானால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு பதில் தருவார். அன்னாளை போல கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் பதிலளிப்பார். மாத்திரமல்ல, கர்த்தரை நீங்கள் 1 மணி நேரம் நல்லா துதித்து ஆராதித்து அதுக்கப்புறம் உங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தில் வரும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, சூத்திரங்கத்தாவே, எத்தனையோ மனிதர்களும் கஷ்டம், நெருக்கம், பாடு, வேதனை, நோயில் இருக்காங்க தகப்பனே. நீங்கள் அவங்களுக்காக வழக்காடுங்க தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தகப்பனே, அது உங்கள் லேசான காரியம் ராஜா. வானத்தையும் பூமி சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கின தேவனப்பா, நீங்கள் மனிதர்களுக்காக யுத்தம் செய்யுங்க தகப்பனே. நீங்கள் நம்முடைய சாயலாகங்களை படைத்திரப்பா, உங்களுடைய சுபாவத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சு நீர் விரும்புகிற பரிசத்தை ஆண்டவரே, சமாதானத்தை, விருப்பத்தை, கிருபையை, சந்தோஷத்தை, ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களுக்கு தகப்பனே பரிபூர்ண ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. முழு ரட்சிப்பையும் கட்டளையிடுங்க தகப்பனே. சோத்திரங்கத்தாவே, நித்திய வாழ்க்கை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க தகப்பனே. மீட்பெரும் ரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோத்திரம்.